அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தயவு செய்து பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதிலும் மற்ற மாதங்களில் நீங்கள் இதை செய்வதை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு வழியை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த ஆடி மாதம் பிறப்பதற்கு முன்பே நம்ம சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நாம் செய்யக்கூடிய பூஜைகள் எந்தவித தடைகளும் தடங்களும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த மனதோடு மகிழ்ச்சியாக அனைத்து பூஜைகளையும் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயம் நமக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் மறக்கவே மறக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை தடுப்பதற்காக ஒரு தெய்வீக பொடியை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு தென்மேற்கு பகுதியில் வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போலவே மிக சக்தி வாய்ந்த மற்றொரு வழிமுறை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடு துடைக்கும் பொழுது, குறிப்பாக அதிலும் இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் யோசிக்கலாம், எங்க ஆடி மாதத்தில் மட்டும்தான் இதை சேர்க்கணுமா, இல்லை மற்ற மாதங்கள்லேயும் நாங்கள் எப்பொழுதும் வீடு துடைக்கும் பொழுது இதை நாங்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சேர்க்கலாம். இந்த ஒரு 3 பொடியை நீங்கள் அந்த வீடு துடைக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து துடைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு தெய்வீக நறுமணம் அப்படிங்கிறது இருக்கும். கெமிக்கல்லாம் கிடையாது, இது எல்லாமே இயற்கையான பொருட்கள். அப்படியே வீட்டுக்குள்ளார வந்ததும் கும்முனுலாம் வாசனை அடிக்கும், சென்ட் மாதிரி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மைல்டான மிதமான நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித கெட்ட சக்திகளும் உங்கள் வீட்டில் நுழையவே முடியாது. ஏற்கனவே நம்ம நிலைவாசலில் நிறைய விஷயங்களை செஞ்சுருப்போம். பட் இருந்தாலும் சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசு ஒரு நிலையாகவே இருக்காது. காலையில் நல்லா இருப்பாங்க, மதியம் ஆனால் உம்முன்னு இருப்பாங்க, நைட் ஆனால் எரிஞ்சு விழுவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது. ஏன் அவங்க மனசு இப்படி அலைப்பாயுதுன்னே நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட அதிர்வுகளையும் வீட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடியவர்களோட மனநிலையை ஒரு அமைதியானதாக, நிம்மதியானதாக, மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவதற்கு இந்த 3 பொடிகள் பெரிதும் வழி செய்யும். சரிங்களா? ஸோ இந்த 3 பொடி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன் நம்ம இந்த 3 பொடியை பயன்படுத்த சொல்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சில வீடுகள்லாம் காலையிலேருந்து பொழுது போகிற வரைக்கும் சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் இப்படின்ட்டு ஓயாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி அதை பூதாகரமாக மாற்றி அந்த வீட்டோட நிம்மதியே போயிடும். அதிலும் இந்த விசேஷ நாட்கள் வந்துட்டா கேட்கவே வேணாம். அன்னைக்கு காலையிலேயோ அதற்கு முன்தினமோ ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நாம் செய்யக்கூடிய பூஜைகள் நம்ம முழு மனதோட செய்யவே முடியாது. சில பேர் நம்ம பூஜையே வேணாம், இப்படி ஒரு வீட்டுக்கு பூஜை தான் ஒன்று குறைச்சலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல் வருது அப்படின்னா அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது தான் அர்த்தம். அந்த நெகட்டிவிட்டியை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த பொடியை பயன்படுத்துகிறோம். நிறைய வழிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். சாம்பிராணி போடுறோம், வெளியில் மாவிலை தோரணம் கட்டலாம், என்னென்னவோ செய்யலாம். அதில் இதுவும் ஒரு வழிமுறை. அதை மாதிரி வறுமை நீடிக்கிறது, கடன் சுமை இருக்கிறது, வீண் விரைய செலவுகள் அதிகமாகிறது, சந்தேகப்படுறது, ஒருத்தவங்க கணவன் மனைவி சந்தேகப்படுறது, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம அவங்களால நிறைய பிரச்சனைகளை பெற்றோர்கள் சந்திப்பது, அது மாதிரி உடல் உபாதைகள் ஒன்று மாற்றி ஒன்று உடல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல உடம்பே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பொடி நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் வீண் விரைய செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது வீட்டில். ஃபேன் ரிப்பேரு, ஏசி ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேரு. ஸோ வாங்கின காசு, சம்பள பணம் இதுக்கு தான் சரியாக போகுது அப்படின்ட்டு பணம் கையில் தங்காமல் போகிறதுக்கு பல காரணங்கள். அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் திடீர்னு பட்டு போய் காஞ்சி போகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்க அவசியம் இதை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன பொடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துளசி பொடி தான். நீங்கள் துளசி பொடியை உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பெருமாள் கோவிலுக்கு ரெகுலராக போவாங்க. அங்கே தர துளசியெல்லாம் அவங்க சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. அதை காய வைப்பாங்க. காய வச்சு அவங்களே பொடியும் ரெடி பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் கோவிலேருந்து வந்த துளசியெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன்,
இல்லை எங்கள் வீட்லேயே நிறைய துளசி செடிகள் இருக்குது, நான் அதிலேருந்து பறித்து, அதாவது மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி செடியை நீங்கள் பறிக்கக்கூடாது. துளசி மாடம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம்ல, அதை நம்ம பறிக்க வேண்டாம். நிறைய இருக்குதுங்க துளசி செடி அப்படின்னா நீங்கள் அதை திங்கள் செவ்வாய் வெள்ளி மட்டும் விட்டுடுங்க. மற்ற நாட்களில் நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த இலையை பறித்து காய வச்சு நீங்கள் பவுடராக்கி இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ துளசி பொடிக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கின்றது, சரிங்களா? அதனால் துளசி பொடி நான் வந்து நாட்டு மருந்து கடைகளில் தான் வாங்கினேன். இது வந்து 40 ரூபா, 50 கிராம் 40 ரூபா, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா துளசி வந்து பெருமாளுக்கும் உரியது, லக்ஷ்மி தாயாருக்கும் உரியது. அந்த மாதிரி துளசி அப்படிங்கிறது ஒரு பெண். அந்த துளசி மாடத்தில் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எந்தவித துஷ்ட சக்திகளும் நம்ம வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி யார் ஒருத்தவங்க துளசி பூஜையை வந்து சரியான முறையில் பின்பற்றிட்டு வராங்களோ அந்த வீட்டில் அனைத்து சுபிக்ஷங்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா, பன்னீர் ரோஜா இருக்குது இல்லையா, அதோட இதழ்களை காய வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொடி தான் இது, சரிங்களா? ஸோ ரோஜா இதழ் பொடி, இந்த பொடி வந்து நறுமணம் உடையது, நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. நீங்கள் இந்த பொடியும் பயன்படுத்தலாம். அல்லது என்கிட்ட பன்னீர் இருக்குது, நான் பன்னீரை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். தாராளமாக அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரோஜா அடுத்தது. மூன்றாவது பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரக பொடி. நீங்கள் பல பேர் யோசிக்கலாம், என்னங்க சீரக பொடியை போயிட்டு நீங்கள் இதுக்கு வீடு துடைக்கிற தண்ணீரில் பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த சீரகம் நம்முடைய அகத்தை மட்டும் சீராக்கக்கூடிய ஒரு பொடி கிடையாதுங்க. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பண பிரச்சனைகளையும் சீராக்கக்கூடிய ஒரு சக்தி இதற்கு இருக்குது. இது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த நற்சீரகம், கியூமின் சொல்லுவாங்க இல்லையா, இதை தான் பொடி பண்ணணும். ஸோ உங்கள் வீட்டிலே நீங்கள் அழகாக இதை ரெடி பண்ணலாம். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் கல்லுப்பு ஒரு கல் வந்து சேர்த்துப்பாங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? அதிலும் குறிப்பாக சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா இந்த ஒரு பொடியை பயன்படுத்தி நீங்கள் வீடு துடைங்க. அந்த குழந்தை வந்து எந்தவித கண்திருஷ்டிக்கும் ஆளாகாது. ஏன்னா பெரியவங்க ஏற்படக்கூடிய திருஷ்டியை கூட அவங்க வாயை திறந்து சொல்லுவாங்க, நம்மளால் சரி பண்ண முடியும். குழந்தைகளுக்கு திருஷ்டி ஏற்பட்டு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். இது நம்ம சேனல்லே சீரக விளக்குலாம் வெள்ளிக்கிழமையில் ஏற்ற சொல்லியிருக்கிறோம். அந்த சீரக விளக்கு வந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் சீராக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சீரக பொடி, இந்த 3 பொடியில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டீஸ்பூன், இதில் ஒரு டீஸ்பூன், இதில் ஒரு டீஸ்பூன், அல்லது இந்த 3 பொடியையும் ஒன்றாக ஒரு பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுக்கலாம், சரிங்களா? அந்த தண்ணீரில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அது அந்த இதோட சாரெலாம் அந்த தண்ணீரில் இறங்கட்டும். ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு இந்த 3 பொடியும் அதில் போட்டுடுங்க. சாரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை வடிகட்டிட்டோ அல்லது அதோட சேர்த்தோ நீங்கள் வந்து உங்கள் வீடை துடைக்கலாம். அது நம்ம விருப்பம்தாங்க. அவ்வளோதாங்க, பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் 3 பொடியையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், கிளாஸோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வீடு துடைங்க. இப்போ சில பேர் யோசிக்கலாம், நாங்கள் வந்து நிறைய லிக்விடு யூஸ் பண்ணி தான் வீடு துடைக்கிறோம், அப்போ இதை போய் கலக்கலாமா, கெமிக்கலோடு இதை கலக்கலாமா அப்படின்ட்டு. கெமிக்கலோடு இதை கலக்கக்கூடாது. நீங்கள் யூஸ்வலாக அதை மாதிரி வீடு துடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹாலில், பெட்ரூமில் கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கு மேலே மாப் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து நமக்கு 2தோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாகவே கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.